உங்களுக்கு நவகிரக தோஷம் போயிட்டு இருக்கிறத உங்களுக்கே தெரியாம பாத்துக்கிட்டாங்க. அது யாருன்னா எனக்கு தெரியும். அது பார்வதி. பார்வதியா? அவளை முதல்ல கொன்னு இருக்கணும். பார்வதியால மட்டும்தான் இந்த மாதிரி காரியத்துல இறங்கி தைரியமா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம செய்ய முடியும். ஆமாமா, உங்களுக்கு வந்த கஷ்டங்கள்ல இருந்து பார்வதி உங்களை காப்பாத்திட்டா. இன்னைக்கு பார்வதி பண்ணிக்கிட்டு இருந்த பரிகாரத்தினாலதான் உங்க போன உயிர் திரும்ப வந்திருக்கு. உங்க உயிரை காப்பாத்திட்டா. ஆனா அவளோட உயிர் அவகிட்ட இருக்குமா, அவளை விட்டு போயிடுமான்னு தெரியாதுமா. என்ன குருஜி என்ன சொல்றீங்க? விதிய நான் என்னன்னு சொல்றதுமா? உங்க போன உயிரை திரும்ப வர்றதுக்கு பார்வதி பணைய வச்சது அவளோட உயிரம்மா. நீ கூப்பிட்ட, நான் வந்தேன். ஆனா எல்லாத்துலயும் எனக்கு உதவி பண்ணிட்டு கடைசியில எங்க அம்மாவை கைவிட்டுட்டியே. என்னோட பக்தர்களை நான் சோதிச்சிருக்கேன், ஆனா கைவிட்டதில்ல பார்வதி. விதிங்கிறது தெய்வ ரகசியம். இங்க எல்லாமே விதிப்படிதான் நடக்கும் பார்வதி. நானே நினைச்சாலும் அந்த விதியை மாத்த முடியாது. நல்ல உசுரான எங்க அம்மாவோட உசுறு போகணுங்கிறதா விதி அம்மா. அதுக்கு ஏன் உயிரை எடுத்திருக்கலாம்ல? அகில அம்மாவோட உயிருக்காக தானே நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு இவ்ளோ பரிகாரத்தையும் பண்ண. இப்ப அவங்களே இல்லாதப்போ நான் எதுக்குமா உயிரோட இருக்கணும்? அவசரப்படாத பார்வதி. அகிலாண்டேஸ்வரிக்கு மரண கண்டம் ஏற்படணுங்கிறது விதி. அந்த மரண கண்டத்துல இருந்து அகிலாண்டேஸ்வரிய நீதான் காப்பாத்தணுங்கிறதும் விதி. அது ரெண்டும் இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ அகிலம்மா, உன் அகிலாண்டேஸ்வரி அம்மாவுக்கு எந்த ஆபத்துமே இல்லை. அவங்க நல்லாதான் இருக்காங்க. உன்னை பாக்குறதுக்காக உன்னை தேடி இங்க வந்துட்டு இருக்காங்க. பார்வதி, பார்வதி, என்ன பார்வதி, என்ன அப்படி பாக்குற? உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்லம்மா.
நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன ஆக போகுது? அந்த யமனே வந்தாலும் உன்னை தாண்டி என்ன கூட்டிட்டு போயிடுவானா? நான் நல்லா இருக்கேன். செத்தும் உன்னால உயிர் பொழைச்சு வந்திருக்கேன். என்கிட்ட இருந்து விலகி இருந்தும் கூட வெளியில இருந்துகிட்டே பரிகாரம் எல்லாம் பண்ணி என்ன மட்டும் இல்ல, வீட்ல இருக்கிற எல்லாரையும் நீதான் காப்பாத்திருக்க. தேங்க்ஸ். நீ ஏன் செய்ய மாட்ட? நீ ஏன் பார்வதி? நீ ஏன் பார்வதி? நீ எங்க இருந்தாலும் நீ என் மேல வச்சிருக்கிற விசுவாசத்துக்கு நான் உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ஐயோம்மா, என்னம்மா நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. என்ன மன்னிச்சிருங்க மாமா. சரி, ஆனது ஆச்சு. வா, நம்ம வீட்டுக்கு போலாம். என்னோட பிறப்பு ரகசியத்தை பத்தியோ என் அப்பா யாருங்கிற உண்மைய பத்தியோ இனிமே வீட்ல இருக்கிற யாரும் கேட்க கூடாது. ஆரம்பிச்சிட்டீங்களா? இனி யாரும் கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. வீட்ல இருக்கிற யாரும் நானும் இதுக்கு மேல உன் பிறப்பு ரகசியத்தை பத்தி கேட்க மாட்டோம். இது சத்தியம் பார்வதி, கேட்க மாட்டோம். போதுமா? அடுத்தது கேளு, கேளு. அது இப்போ இல்லம்மா, நேரம் வரும்போது கேக்குறேன். அதுவும் இஷ்டம் பார்வதி. நீ எப்ப வேணும்னாலும் கேளு. நான் சொன்ன வார்த்தைய நான் மீற மாட்டேன். ஆனா இப்போ நான் சொல்றத நீ கேளு. கேக்குறேன். இதுக்கு மேல நீ வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது. எப்பவுமே என் கூடவே தான் இருக்கணும். வா, வீட்டுக்கு போலாம் பார்வதி. நான் வீட்டை விட்டு போறதா சொல்லிருந்தா அவர் வந்திருக்கவும் மாட்டாரு, என்ன போக விட்டுருக்கவும் மாட்டாரு. அதான் நான் தனியா போனேன். போனதுல இருந்து நான் அவருக்கு ஒரு போன் கூட பண்ணல. அவரு எங்க இருக்காருன்னு நினைச்சுட்டு தான் நான் நிம்மதியா இருந்தேன். சுந்தரம் உன் கூட வரல, வீட்லயும் இல்லனா வேற எங்க போயிருப்பாரு? ஒருவேளை கிராமத்துக்கு கிளம்பி போயிருப்பாரோ? ஆமா ஆமா, ஐஸ்வர்யா சொல்றதும் கரெக்ட் தான். சுந்தரம் பொண்ணும் வீட்ல இல்லாம இங்க என்ன பண்றதுன்னு நினைச்சு அவர் கிராமத்துக்கே கிளம்பி போயிருக்கலாம்ல.
அருண் ப்ரோ, ஒருவேளை அவரை யாராவது கடத்திருப்பாங்களோ? இவனுங்க வேற போக்கஸ நம்ம பக்கம் திருப்புறானுங்க. இவனுங்கள வேற எந்த பக்கமாவது திருப்பி விடணுமே. ம். அருண், ஆதி, சுந்தரத்துக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். அவர் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க. அம்மா, சுந்தரத்தை கண்டுபிடிக்க எனக்கு ஒருத்தரோட உதவி வேணும். யாரு? வேற யாருமா? நம்ம மனுஷ சித்தி தான்.